அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முக்காலத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு நாம் எந்த வகையான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். இயற்கையாகவே மனிதனுடைய மனம் ஏதேனும் வித்தியாசமாக மற்றவர்களை கவரக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமா இருக்கும். நாம் நம்முடைய இயல்பான வாழ்க்கையிலே நம்முடைய இருத்தலை மற்றவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு தான் நம்ம எல்லாருமே செயல்படுவோம். மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இயல்பு இருக்கிறது. நம்முடைய இருத்தலை எல்லார்ட்டையும் போய் நம்ம ப்ரூவ் பண்ணணும், நம்மளை பற்றியான ஒரு நல்ல மதிப்பை அவர்கள் சொல்லணும், அல்லது அவர்கள் நம்முடைய செயலை கண்டு வியந்து பாராட்ட வேண்டும் என்பது ஒரு வகையான உளவியல் தன்மை தான். முக்காலத்தையும் உணர்ந்து கொள்வதனால் நாம மற்றவர்களை விட ஒரு சிறந்த நபராக நம்மை காட்டிக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கேள்வி நமக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. முக்காலத்தையும் உணர்ந்து கொள்வதால் நாம் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியும் அதை தொடர்ந்து இருக்கிறது. 3 காலத்தையும் உணர்ந்து கொள்வதற்கு நாம் எந்த விதமான பயிற்சிகளும் செய்ய வேண்டாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சியின் மூலமாக முக்காலத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அடைவதை விட, பயிற்சியை இல்லாமல் எந்த முயற்சியும் இல்லாமல் உங்களுக்குள் வெறுமன நீங்கள் நிகழ்காலத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு இறந்த காலமும் எதிர்காலமும் இயல்பாகவே உள்ளுணர்வாக வர ஆரம்பிக்கும். மனதினுடைய ஓட்டம் குறைந்து மனம் அமைதி பெற்று மனம் சலனமில்லாத தன்மையில நமக்குள் இருக்கக்கூடிய அளவு நம்முடைய இருத்தல் இருந்ததுன்னா இயற்கையாகவே நம்ம என்ன செய்வோம்னா, இறந்த காலத்தை குறித்த அறிவையும் எதிர்காலத்தை குறித்த அறிதலையும் நாம் பெற முடியும். இது மனிதனுக்கு சாத்தியமான ஒன்றுதான். நம்முடைய முன்னோர்கள் நிறைய பேர் இதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சில கணப்பொழுது உங்களை அறியாமல் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது யாரையாவது நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க வருவாங்க. அது எதிர்காலத்துல நீங்க பார்ப்பீங்க, ஒரு 1/2 hour கழிச்சு கூட நீங்க அதை பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு பாட்டு நீங்க மனசுல தோணிட்டு இருக்கும், அந்த பாட்டு எங்கேயாவது படிச்சுட்டு இருக்கும். யாராவது அவரை பத்தி யோசிப்பீங்க, அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் போது நீங்கள் உங்களை அறியாமல் சில கணப்பொழுதுகள் பிரசன்ட்டுக்கு வர்றதுனால உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தியான ஒரு அறிவு கிடைக்கிறது. எல்லா சிற்றுயிர்களும் விலங்குகளும் ஓரளவு இயற்கையை கணிக்கக்கூடிய ஆற்றலோடு இருக்கின்றன. எறும்புகளை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மழை வருவதற்கு முன்னாடியே தன்னை அது உணர்ந்து கொண்டு தன்னுடைய உணவுகளை எல்லாம் எடுத்து தன்னுடைய கூட்டுக்குள் பொந்துக்குள் போய் அமர்ந்து கொள்கின்றன. பறவையினங்கள் போய் ஒடுங்கி அடங்கி இருந்து விடுகின்றன. இப்படி எல்லா உயிர்களுமே இயற்கையோடு ஒரு இணைந்த தன்மையில இருக்கிறதுனால அவர்களால் இந்த பிரபஞ்சத்தை நன்கு கருத்தூன்றி அறிந்து கொள்ள முடிகின்றதாகவே நாம் இயற்கையோடு இணைந்த ஒரு அமைதியான ஒரு நல்ல மனதை, நாம் தூய்மையான மனதை கொண்டிருப்பதற்கு நாம் பழகிவிட்டாலே போதும். நம்ம இறந்த காலத்தையும் தெரிந்து கொள்ளலாம், எதிர்காலத்தையும் தெரிந்து கொள்ளலாம், முக்காலத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பயிற்சியிலிருந்து பயிற்சி இன்மையாகிய மௌனத்திற்கு செல்ல வேண்டும். உங்களுடைய மனம் மௌனமாக சதாகாலமும் சலனமில்லாமல் இருந்ததுன்னா உங்களால் கண்டிப்பாக முற்காலத்தையும் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் முக்காலத்தையும் உணர்ந்து கொள்வதனால் நம்முடைய ஆணவம் பெருக்கெடுத்து நம்முடைய இருத்தலை எல்லோரிடம் பிரகடனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை முயன்றால் கண்டிப்பாக அது சாத்தியமில்லை. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.